ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று நாம் ஞான பாதையில் காண இருப்பது தோல்வியின் ரகசியம். அனைவரும் வெற்றியின் ரகசியத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் அந்த வெற்றியின் மறுபக்கம் என்ன என்பதையும் பார்த்து விடுவது மிக நல்லது. நாம் பொதுவாகவே அடுத்தவரை முழுமையாக நம்புகிறோம். என் அண்ணன், என் சொந்தக்காரர்கள், என் நண்பர்கள், என் உறவினர்கள் என்னை காப்பாற்றி விடுவார்கள் என்று. யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. அவரவர்கள் உழைத்து அவரவர் முன்னுக்கு வந்தால் மட்டுமே நம்மால் முன்னுக்கு வர முடியும். அதை விடுத்து யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாத அளவிற்கு இன்ற சூழ்நிலைகள் மாறிவிட்டது. ஒரு காலம் இருந்தது, ஒருவரை ஒருவர் காப்பாற்றும் அளவிற்கு பொருளாதார வசதிகள்லாம் இருந்தது. ஆனால் இன்று ஏறி இருக்கக்கூடிய விலைவாசிகள், நிர்பந்தமான நிலைகள், அவரவர் குடும்பத்தையே காப்பாற்ற முடியாத அளவுக்கு திணறி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் அடுத்தவரை நம்பினால் வேலைக்கு ஆகாது. அடுத்தவரை நம்பாதீர்கள், உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்கள் என்று சொல்வதற்கு ஒரு சிறிய கதை சுகி சிவம் ஐயா அவர்கள் அது சொன்னார். எனக்கு இது மிகவும் பிடித்த கதை என்று சொன்னார். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்ததாம். அந்த சிங்கத்திற்கு பசி. குறுக்கே சென்ற ஒரு நரியை அழைத்து, இங்கே வா, எனக்கு அதிகமாக பசியாக இருக்கிறது, உன்னை சாப்பிட்டால் எனக்கு என் பசி தீராது போல் இருக்கிறது, ஒரு பெரிய மிருகம் ஏதாவது ஒன்றை அழைத்து வா, இல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்றது. நரி உயிருக்கு பயந்து சென்றது. போய்கொண்டிருக்கும்போது ஒரு கழுதை ஒன்று நின்றதான். அந்த கழுதையிடம் கேட்டது, உனக்கு ஒரு நல்ல இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடித்திருக்கும் போல் இருக்கிறது என்றது. கழுதை உடனே ஆச்சரியமாக கேட்டது, என்ன அதிர்ஷ்டம் என்று. அதாவது நம் காட்டு ராஜா சிங்கத்திற்கு உடல்நிலை சரியில்லை, அதே போல் வயதும் ஆகிவிட்டது. அதனால் என்னை அழைத்து சொன்னார், நீ சென்று ஏதாவது ஒரு பொறுப்பான மிருகத்தை அழைத்து வா, இந்த காட்டிற்கு அவர்களை அரசனாக்கி விடலாம் என்று சொன்னது என்றது. கழுதை ஆச்சரியப்பட்டது, அப்படியா, நான் அரசனாக முடியுமா என்றது. சிங்கராஜாவே உனக்கு பட்டம் சூட்டி வைப்பார், என்னோடு வா என்று அழைத்து வருகிறது. அழைத்து வந்த உடனே சிங்கம் பாய்ந்து அதனுடைய 2 காதுகளையும் கழித்து தின்ன ஆரம்பித்து விட்டது. கழுதை பயந்து வேகமாக ஓடுகிறது. நரியும் பின்னாடி ஓடிப்போய் நில் நில் என்று சொல்லிவிட்டு, ஏன் இப்படி அவசரப்பட்டு ஓடி வந்தாய் என்று கேட்டதாம். அதற்கு, என்ன, சிங்கம் ஒரே அடியாக பாய்ந்து என் காதை கடித்து தின்று விட்டதே என்றது. உடனே சிங்கம், அட அறிவு கெட்ட நரி சொன்னது, அட அறிவு கெட்ட கழுதையே, உனக்கு கிரீடம் சூட்டும் போது காது தடையாக இருக்குமே என்றுதான் அரசர் அதை கடித்தார் என்றது. அப்படியா, அடடா, நான் தான் தெரியாமல் வந்து விட்டேனா, சரி வா போலாம் என்று மறுபடியும் கூட்டு கொண்டு வந்தது. வந்த உடனே வாளை கடித்து தின்று விட்டது. மறுபடியும் பயந்து ஓடுகிறது. நரி சென்று சொன்னதாம், என்ன இப்படி ஓடி ஓடி வந்து விடுகிறாயே அப்படின்னு, இப்போ எதுக்கு என்னுடைய வாளை கடித்து சாப்பிட்டது என்று கேட்கிறார். அட, நீ சிம்மாசனத்தில் அமரும் போது வாள் தடையாக இருக்கும் அல்லவா, அதற்காகத்தான் வாளை கடித்தது என்று. சரி சரி சரி, நான் தான் தப்பாக புரிந்து விட்டேன், வா போலாம் என்று மறுபடியும் நரியும் கழுதையும் சிங்கத்திடம் வந்தது. சிங்கம் இந்த கழுதையை பார்த்தா எதை கடிச்சா ஓடுதுன்னு ஒரே அடி அடித்து கொன்று விட்டது. நரி கழுதை உடனே இறந்து விட்டது. நரியிடம் சொன்னது சிங்கம், இதனுடைய உடல் உறுப்புகளை போல தனித்தனியாக கிழித்து பிரித்து எடுத்து வை, நான் சாப்பிட வேண்டும் என்று. ஒவ்வொன்றாக உடைத்து சாப்பிட்டு கொண்டே வரும் பொழுது மூளையை எடுத்து நரி சாப்பிட்டு விடுது. அதனுடைய பசி சின்ன உருவம் தானே, ஆனால் கழுதியோட மூளையை எடுத்து நரி சாப்பிட்டு விடுகிறது. நரி சாப்பிட்டவுடன் எல்லா உறுப்புகளையும் சிங்கம் வந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கும்பொழுது, கழுதையோட மூளையை எங்கே காணோம் என்று கேட்டன. அப்பொழுது நரி கூறுகிறது, கழுதைக்கு மூளையே கிடையாது, நீங்களே யோசித்து பாருங்கள், நீங்கள் காதை தின்ற போதும் ஓடியது, வாழை தின்ற போதும் ஓடியது, மூளை மட்டும் இருந்திருந்தால் திரும்ப வந்திருக்குமா என்றது. ஓ ஆமாம், உண்மைதான் உண்மைதான், அப்போ கழுதைக்கு எல்லாம் மூளையே கிடையாது போல் இருக்கிறது என்று சிங்கமும் ஒப்புக்கொண்டதான். அதுபோல் இன்றைய இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள்
அறிவை பயன்படுத்தாமல், தன் உழைப்பை பயன்படுத்தாமல், தன்னிடம் இருக்கும் பொருள்களை பயன்படுத்தாமல் அடுத்தவன் காப்பாற்றுவான் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சரியான ஒரு சூழ்நிலை அல்ல. தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் உழைக்க வேண்டும். நம் அறிவை கொண்டு நம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நிர்ணயம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அதுவே தோல்வியின் ரகசியமாகும். புரிந்து கொள்ளுங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். இதனுடைய தொடர் யூடியூப்பிலும் இருக்கிறது. ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்று இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.